தென்னையில் வந்து இதில் வச்ச மரம் 90 மரத்தில் எந்த டேமேஜும் இல்லை. இதில் எல்லாமே தான் வந்துச்சு. கொய்யா வந்து உங்களுக்கு 5 அடிக்கு மேலே வளர விடுறது இல்லை. இன்னைக்கு இடையில கேக் வச்சுருந்தேன்னு சொல்லி, ஆமாம், அதுக்கு வாழைக்கு கட் பண்ணோன்னு சொல்கிற மாதிரிங்க இன்னும் வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நார்மலாக கொய்யா எப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும் அதுலேருந்து 6 இலை 6 இலைக்கு பிறகு அதை வளர விடக்கூடாது, கட் பண்ணி விட்டுறணும். பனங்கிழங்குக்காக போட்டோம். பனங்கிழங்குக்காக இதில் ஒரு 3000 கொட்டை போட்டோம். எல்லாமே கிழங்கு வந்துருச்சு. முதல்ல 60 ரூபாய்க்கு போச்சு, பிறகு 50க்கு போச்சு, இப்போ 40க்கு வந்து 35 வந்துருக்குது. அதில் போரான் கம்மியாக இருந்ததுனால லைட்டாக பிளாக் ஸ்பாட் விழுந்திருக்கு. இதை நம்ம வளர விட மாட்டோம். இன்னைக்கு இடையில கேக் வச்சுருந்தேன்னு சொல்லி, ஆமாம், அதுக்கு வாழைக்கு கட் பண்ணோன்னு சொல்கிற மாதிரிங்க இன்னும் வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. வாழைக்கு முட்டுக்காக, வாழை முட்டுக்காக இதை கட் பண்ணி போட்டுருக்குறேன். நான் இந்த யூ ஷேப்பில் வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சிடலாம். இந்த தண்டி இருக்கிறதுனால ஒன்றுமே 15 அடிக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. ஆமாம், 15 அடி இருக்கும். இது வந்து உங்களுக்கு குறைஞ்சி பார்த்தாலும் மினிமம் ஒரு 15 இயர் 15 வருஷம் வரைக்கும் ஒழிஞ்சு வாழைக்கு. ஏன்னா தேக்கு கம்பு, மற்ற கம்புனாலும் உங்களுக்கு கரையான் பிடிக்கும், உளுத்து போகும். இது தேக்கு கம்பு ஒன்றும் செய்யாது. அதனால தான் அந்த 2 வருஷத்தில் கட் பண்ணால் தான் இந்த கம்பெல்லாம் எனக்கு. நான் வேறு காசு கொடுத்து வாங்க வேண்டாமே. சவுக்கு கம்பை விட இது. ஆமாம், சவுக்கு கம்புலாம் உங்களுக்கு வந்து வேணால் போனால் 2 வருஷம் இருக்கும். 3ஆவது வருஷம் வெடிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா உளுத்து போயிடும், அடி தூரெல்லாம் கரையான் பிடிச்சி போயிடும். இதில் ஒன்றுமே போகிறதுக்கு சளியும் இல்லை. இப்போ 12 அடின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் மிஞ்சினா 1 அடி வேணால் கழியலாம். அது அப்படியே இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு நம்ம இதை இன்டர் கிராப்பாக போட்டு நம்ம இதை எடுத்தோம். இந்த தென்னையும் உங்களுக்கு பசுமை பாரதத்தில் திருச்சியில் வாங்கினது தான். இது கரெக்டாக 3 வருஷம் ஆகுது. இது 2023 23. இப்போ அது 23 ஜனவரியில் போட்டோம். இது 23 ஏப்ரல் மேலே போட்டோம். அதுலேருந்து ஒரு 5-6 மாதம் கழித்து போட்டோம். இந்த ஸ்விக்கி ஃபார்ம்னு பார்த்தோம்ல, அது 23 ஜனவரி. இது 23 ஏப்ரல் மே. அதுலேருந்து ஒரு 5 மாதம் கழித்து போட்டோம். இதுவும் உங்களுக்கு பாலம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு மத்தியில் தான் நம்ம வந்து அதே மாதிரி கொய்யா வச்சுருக்குறோம். இது கொய்யா வச்சு இப்போ 1 இயர் ஆகுது. இது தைவான் பிங்க்கு தான். தண்ணி வந்து 3க்குமே பாஞ்சுக்கிடும். அதாவது இன்பட்டி 2 தென்னைக்கு இடையில ஒன்று வச்சுருக்குறோம். கொய்யா வந்து உங்களுக்கு 5 அடிக்கு மேலே வளர விடுறது இல்லை, கட் பண்ணி விட்டுருவோம். இந்த பெரிய நாட்டு கொய்யானா தான் உங்களுக்கு உயரமாக வளரும், அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது அப்படி இல்லை, நம்மளே அதை 5 அடிக்கு மேலே வளர விட மாட்டோம், கட் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுருவோம். அது கவாத்து பண்ணால் தான் காய்க்கும். இது கவாத்து பண்ண போய் தான் இந்த பாருங்க இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. நார்மலாக கொய்யா எப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும் அதுலேருந்து 6 இலை 6 இலைக்கு பிறகு அதை வளர விடக்கூடாது, கட் பண்ணி விட்டுறணும். இந்த 6 இலையில கட் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து பட்டிங் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி அதுலேருந்து வரக்கூடியதுலேருந்து திருப்பி 6 இலை, மேக்சிமம் 6 இலைக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம். விட்டீங்க உங்களுக்கு லாஸ் தான். 6 இலைக்கு மேலே விடக்கூடாது. 6 இலைக்கு மேலே விடாமல் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே டேஸ்ட் எப்படி இருக்குது சார்? அந்த காயோட டேஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது தைவான் பிங்க் வந்து சூப்பர் டேஸ்ட். இது காய் தான், பழுக்க வச்சு சாப்பிடணும் இல்லை, காயாகவே சாப்பிடலாம். அது ஒரு 2வது இதில் வந்து விதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் பல்லில் அடிபட்டு பல்லில் விதை மாட்டிடுச்சுங்கிறதுக்கு அது நார்மலாக இதனோட வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து 350 கிராம்லேருந்து 350 கிராம் நார்மலாக இருக்கும். முதல்ல 60 ரூபாய்க்கு போச்சு, பிறகு 50க்கு போச்சு, இப்போ 40க்கு வந்து 35 வந்துருக்குது. இதுவும் அதே தான், மார்க்கெட்டிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை. மார்க்கெட்டிங் இருந்தால் இதுதான். இது வந்து நான் மெயினாக வந்து அதில் ஒரு ஈல்டு வரணுங்கிற மாதிரி போடாமல் இதுவும் அதே தான்.
தென்னை வச்சுருக்குறோம், தண்ணி கொஞ்சம் இருக்குது, மத்தியில் வச்சு விடுவோம். கொஞ்சமாவது 100 ரூபா தராட்டாலும் 10 ரூபாயாவது நமக்கு அதில் இன்கம் வருமே. அது இல்லாமல் இருந்தால் சும்மா தானே உட்காந்துருக்கணும். அதனால் போட்டது தான் இது. சார் இது பனை இது பணம் வந்து பனங்கிழங்கு போட்டோம். பனங்கிழங்குக்காக போட்டோம். பனங்கிழங்குக்காக இதில் ஒரு 3000 கொட்டை போட்டோம். எல்லாமே கிழங்கு வந்துருச்சு. கொஞ்சம் சேல் பண்ண விற்க முடிஞ்சது. பாக்கி எல்லாம் சொந்தக்காரங்க அவங்க அப்படியே கொடுத்தது தான். சரி சரி சரி. ஏன்னா இந்த தரம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது ஜனவரி 1 10th எடுத்துருந்துருப்போம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக லாபம் இருந்திருக்கும், விற்றுருக்க முடியும். ஏன்னா பொங்கல் கழிச்சுன்னா அதுக்கு பிறகு இதை யாரும் அதிகமாக தேடுறது வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக இருக்கும். இப்போவும் இதில் கிழங்கு இருக்கா? கிழங்கு இருக்குது, பட் வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இதில் கொஞ்சம் வராது. ஏன்னா மேலே ஓலை வந்துருச்சுனால இந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது. ஓலை வந்து லேசாக கொடுத்து விட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். எடுக்கணும். அப்போ தான் கிழங்கோட டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா அந்த கிழங்கோட ஸ்டார்ச் பிறகு தான் போயிருமே, அதை எடுத்துருமே. இது அவ்வளோத்தையும் இந்த பிடிக்க தான் போகணும் டேஸ்ட். இல்லை வேறு எங்கேயாவது நடணும், அதை நட முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நடுறதுக்கு ஏரியா இல்லை. இப்போ இதுலலாம் வந்து காய் பிடிச்சிருக்கு அந்த தென்னையில். ஆமாம், நான் இந்த காயை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தோட்டத்தில் விளையிற காய் தான் வந்து இப்போ ஒரு இந்த வருஷத்தில் வந்து 4 கட்டிங் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் 62 ரூபா, செகண்ட் கட்டிங் 62 ரூபா, தேர்டு கட்டிங் 52 ரூபான்னு கொடுத்தேன். இதில் ஒன்றுலேயும் வரக்கூடிய கழிவு காய் தான் நம்ம வீட்டுக்கு ஆயிலுக்கு எடுத்துக்கிடுறோம். ஆயில் அன்னைக்கு விற்கலை, ஆயில் வீட்டுக்கும் எடுத்துக்கிடுவோம், பிள்ளைகளுங்களுக்கும் கொடுத்துருவோம். கமர்ஷியலாக ஆயில் போகல, தேங்காய் மாத்திரம் தான் கமர்ஷியல் போயிருக்கு. இப்போ இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இது இன்னொரு நெக்ஸ்ட் இயர் வந்து கமர்ஷியலுக்கு வந்துடும். ஏன்னா இப்போமே உங்களுக்கு பாலை வந்துருச்சு எல்லாமே. அதை விட இது ஒரு 6 மாதம் கழித்து வரட்டும். பட் இதில் பாலை வந்துருச்சு. காய் பார்த்தீங்களா, கட் பண்ணி விட்ட இடத்துல தான் காய் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து மகாகனி தான் வச்சுருப்போம். இதில் இந்த இன்டர் கிராப் வச்சுருந்த தேக்கை தான் வெட்டி நம்ம இப்போ உங்களை காமிச்சனே. இந்த மரத்தை தான் இதை மாதிரி இடையில வச்சுருந்த மரத்தை தான், இந்த தேக்கு மரத்தை நம்ம வெட்டிட்டோம். இதை நம்ம வைக்கலை அப்படின்னா இந்த இடம் வேஸ்ட்டாக போயிருக்கும். நான் கம்பு வந்து விலை கொடுத்து காசு கொடுத்தா வாங்கணும். அதனால் இதுக்குன்னு நான் நாட் ஸ்பெண்ட் நாட் ஈவன் சிங்கிள் பை. ஏன்னா விலைக்கு கிடச்சதும் ஃப்ரீ. தண்ணி பாயும் போது அதோட சேர்ந்து தண்ணி பாய்ஞ்சிருக்கு, விழும்போது அதோட சேர்த்து விழுதுருக்குறோம். இப்போ எனக்கு அது ஒரு அந்த தோட்டத்தில் நான் வாழை போட்டிருக்கனால எனக்கு வாழைக்கும் எனக்கு கம்பாயிடுச்சு. இப்போ இதை தூரோட பிடிங்க எடுக்க மாட்டீங்களா? இல்லை, இது வந்து நான் அடுத்தால தூரோட பிடுங்கன்னா இதில் உள்ள ஜேசிபி ஏதாவது தான் வரணும். இது வளர வளர நம்ம அந்த பக்கக்கலையை பிச்சுட்டோம்னு சொன்னோம்னா திருப்பி அது அப்படியே போயிடும், மக்கி போயிடும். ரெண்டாவது இனிமேல் இதுக்கு தண்ணியும் விட மாட்டோம். நான் பாலம் வந்துச்சு பார்த்தீங்களா? நான் பாலம் வந்துருச்சு. இதில் இந்த காய் வித்தியாசமாக இருக்குல்ல சார்? இந்த இது லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. பட் இது வந்து கால்வாசி தான் விளைஞ்சிருக்குது. இன்னும் 3/4 நல்லா பறக்கணும். அது நான் சொல்கிறேன்ல 350 கிராம் வரைக்கும் வரும்.
முந்நூற்றம்பது. இப்போ இது வந்து அதுவும் விளைஞ்சது காணாது. அதில் போரான் கம்மியாக இருந்ததுனால லைட்டாக பிளாக் ஸ்பாட் விழுந்திருக்கு. இதை நம்ம வளர விட மாட்டோம். போரான் டெஃபிஷியன்சி. தென்னையில் வந்து இதில் வச்ச மரம் 90 மரத்துலையும் எந்த டேமேஜும் இல்லை. இதில் எல்லாமே தான் வந்துருச்சு. இதுவும் பிளாக் சாயில் தான். இதில் இருக்கக்கூடிய நீங்கள் சப்போட்டாலாம் பார்த்தீங்கன்னா காய்ப்பு செம காய்ப்பு. இதுவும் அதே தான் பாருங்கள், மார்க்கெட்டிங் தான் பிரச்சனை. கட்டை இருக்கும் பார்த்துருங்க, கட்டை காலில் இடிச்சிட்டாங்க. சப்போட்டா நல்லா காய்ச்சிருக்கு. இந்த நாவல் மரம் வச்சிருக்கேன். நாவல் வச்சிருக்கேன். நாவல் இன்னும் காய்ப்பு வரல. சப்போட்டா காய்ச்சிருச்சு. நாவல் 8 வருஷம் சொல்றாங்க. வச்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஹைபிரிடா நாட்டு மரமா சார்? இது நான் பெரிய குளத்துல வாங்கினது ஹைபிரிட் தான். என்னமோ எனக்கு காய்ப்பு வரல. தேனி பெரிய குளத்துல? தேனி பெரிய குளம். அதில் ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஃபார்ம் வச்சுக்கிறாரு. ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர்கிட்ட வாங்கினது. இப்போ கனி சார் உங்களுக்கு தேக்கு வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவர் கனிவர்மன். அவர் இப்போ தேனியில் தான் இருக்கார். தேனியில் தான் இருக்கிறார். அவருக்கு நேட்டிவே தேனி பக்கம் தான். அவர் தான் ஐடியா கொடுத்தது. பட் அவரோட இதில் தான் நம்ம வச்சோம். இல்லைன்னா ஃபாரஸ்ட்ரியை பற்றி நமக்கு அப்போ அதிகமாக தெரியாமல் இருந்தது. சொன்னார், ஒரு ஐடியா கொடுத்தாரு, நம்மளும் செஞ்சோம். பட் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் என்ன கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படணும். பிறகு வந்துருச்சுன்னா அதெல்லாம் டிம்பர் கிராப் தானே. இது ஒன்றும் கேஷ் கிராப் இல்லை, லாங் டைம் கிராப். 20-25 வருஷம் வரைங்க லைட் மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும். பட் அதுக்கு இடையிலையும் நீங்கள் டெய்லி வந்து போயிட்டீங்கன்னா இந்த இன்டர் கிராப் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் ஒரு மாமரம் வச்சோம். அது ஈல்டு நல்லா வந்தது. பட் இந்த பிளாக் சாயில்னால அது டேஸ்ட் இல்லாமல் போச்சு. இந்த அல்ஃபான்ஸா வச்சது நல்ல பெருசா, காய் நல்ல பெருசு. நான் மேக்சிமம் இது வந்து இந்த அணில், எலி, கிளி பார்த்தீங்களா, பூரா அணில் கிளியும் தான் தின்னு போட்டுருக்கு. இது நிறைய பறிச்சிட்டோம். இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன்? இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்போ அது 23rd ஏப்ரலில் வச்ச அதே தென்னங்கன்று தான் இதுவும். அதே மாதிரி இதில் இன்டர் கிராப்பாக வச்சுருக்க இன்டர்மீடியட்டாக வச்சுருக்கக்கூடியது கொய்யாவும் அதே தைவான் பிங்க்கு தான். இப்போ ஈல்டு கொஞ்சம் வருது. இப்போ இதில் இருக்கிற தென்னையும் அநேகமாக என்ன பாருங்கள், இதெல்லாம் பாலை வந்துருச்சு. இதில் எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க சார் மொத்தம்? இதில் வந்து இது 1 ஏக்கர். இது 1 ஏக்கர். எத்தனை தென்னங்க? இதில் வந்து 80 கன்று வரைக்கும் இருக்குது. 80 கன்று. ஆமாம். இதுவுமே 2023 வச்சதானா? 2023 ஏப்ரலில் வச்சது. அதுவும் இதுவும் ஒன்று போல் வச்சு. பாலெல்லாம் வந்துருச்சு. தான் வந்துருச்சுல்ல, என்ன பார்க்குறீங்கல்ல, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இதுவும் கண்ணு அவங்க திருச்சியில் அவங்ககிட்ட பசுமை பாரத்தில் கொடுத்தது தான். இப்போ இதில் கட் பண்ணது தான் அவங்களுக்கு வாசலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு உங்களுக்கு வந்து எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து அந்த க்ரீனிஷாக இருக்கும். பாக்கி உள்ள தென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவ்வாழை பாஞ்சு அந்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் வந்து என்ன, பெஸ்ட் விழுந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே தான் இது கொடுத்தது. வாட்டர் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். தண்ணி குளுமையாக அதில் விழுந்ததுன்னா அந்த பூஞ்சை காலம், வெள்ளை பூஞ்சை வந்து அப்படியே விழுந்துடும்.